Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. அண்மை செய்தி. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரானது திறக்கப்பட்டுள்ளது. 100 கன அடி வீதம் தண்ணீரானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய அந்த முழு கொள்ளளவை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 100 கன அடி தண்ணீர் முதற்கட்டமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது உபரி நீர் என்ற காரணத்தினாலே திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 24 அடி உயரத்திற்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். ஆனால் தற்போது சுமார் 21 அடி உயரத்துக்கு நீர் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இன்னும் பருவமழை 3 மாத காலத்திற்கு இருக்கின்றது. பல்வேறு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் இந்த ஏரிக்கு வந்து சேரும் என்ற காரணத்தினாலே தண்ணீரை சிறு சிறுவாக இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகாரிகள் தற்போது இந்த 5 கண் மதகு வழியாக 3வது ஷட்டரை ஓபன் செய்து அவர்கள் இந்த தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரானது, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து செல்லக்கூடிய இந்த தண்ணீரானது அடையாறு ஆற்றின் வழியாக சென்று வங்காள விரிகுடாவில் கலக்க இருக்கின்றது. செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அடையாறு ஆறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிண்டி, சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட அந்த அடையாறு ஆறு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மக்கள் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடியவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட போதுதான் பெரும் அந்த பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.